இருந்தாலும் எல்லா திருச்சபைகளில் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் 1 கொரிந்தியர் அந்த நிருபத்திலிருந்து அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் சந்தித்த ஒரு 10 வகையான பிரச்சனைகள் நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர் பவுலடியான், தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவ அனுப்பப்பட்டவர். அவர் சந்தித்த அன்றைய திருச்சபையிலே, கொரிந்து சபையிலே அவர் சந்தித்த ஒரு 10 பிரச்சனைகளை உங்களுக்கு வரிசைப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். அது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது. எல்லா திருச்சபைகளும் இருக்கிறது. சபை என்றாலே அன்பானவர்களை ஒரு குடும்பத்தை நடத்துவது எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆனால் எல்லா சபைகளிலுமே வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான சுபாவங்கள். சபை என்பது ஒரு மனிதனை உருமாற்றம் செய்யும் இடம். எத்தனை பெரிய மனிதனா இருந்தாலும், இதைத்தான் 87ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். சபை பாபிலோனியனும் ஏத்தியரையும் எகிப்தியனையும் ராகாவையும் உருமாற்றம் செய்யும் இடம். இதைத்தான் நாம் 1 கொரிந்தியரில் படிக்கிறோம். சபை எதற்கென்று சொன்னால் நம்மை பசுத்தவான்கள் ஆகும்படியாய், இன்னும் பசுத்தத்தில் வளரும்படியாய்த்தான் சபையை கர்த்தர் பூமியிலே உருவாக்கினார். இந்த நாளிலே அவர் சந்தித்த ஒரு 10 பிரச்சனைகள் கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு குறிப்பு, டிவிஷன் அமாங் தி செயின்ட்ஸ். பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற இன்றைக்கு பிரிவினைகள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதாவது, ஏனெனில் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று நான் குலோவியாவின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள். 12ஆம் வசனம். சில அப்போலோ பவுலை சார்ந்தவர் என்றும், சில அப்போலோவை சார்ந்தவர் என்றும், நான் கேபாவை சார்ந்தவர் என்றும், நான் கிறிஸ்துவை சார்ந்தவர் என்றும் சொல்லுகிறபடியினால் நான் இப்படி சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பவுலை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன். இன்றைக்கும் பாருங்கள், திருச்சபையில இருக்கிற மிகப்பெரிய பிரிவினைகளை பார்க்கிறோம். அந்த ஊரார் அந்த ஊராரோடு இணைந்திருப்பார்கள், அந்த இனத்தார் அந்த இனத்தாரோடு இணைந்திருப்பார்கள், அந்த மொழி பேசுகிறவர் அந்த மொழி இணைத்திருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, சபை என்பது ஒரு சங்கம் அல்ல. இன்றைக்கு சொல்லக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இன்றைக்கு அந்த சபைக்குள் இருக்கிறார்கள். இல்லை என்பார்களே, சபை என்பது there is no division. பாட்டெல்லாம் பாடுறோம், உயர்வும் இல்லை, அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ஆனா இந்த திருச்சபையில